நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 9ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துவாதசி திதி 2:56 வரை, அதற்கு மேல் திரையோதசி திதி, அஸ்த நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகுகாலம் 10லிருந்து 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, நல்ல நேரம் 12லிருந்து 1:30, 1:30 to 2:30, சாயங்காலம் 4:30 to 5:30. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்டினோட கலர் வெள்ளை கலரு. தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலர். நீங்கள் சாப்பிடுவது கர்ட் ரைஸ், தயிர் சாதம் சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் முதல் பகுதியில் பிறந்தவர்கள் உருக்காலை, அதாவது ஸ்டீல் பிளானெட்டு, நிலவளம், மெடிசன் மருத்துவம், தளவாடச்சாலை, தேச பாதுகாப்பு, அதாவது மிலிட்ரி சம்பந்தப்பட்டது, உயர் நிர்வாக பாதை, ஹையர் அட்மினிஸ்ட்ரேஷன் நிலவையில் இருக்கிறது, மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி போன்ற துறைகளின் மூலம் நலம் பெறுவார்கள். அந்த அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் நீதி நெறி, அதாவது கோர்ட்டு கீர்ட்டு சம்பந்தப்பட்டது, நிர்வாகம், அறநிலையத்துறை, மடாலயம், சாத்திர போதனை, அதாவது வேதங்கள் சொல்லிக் கொடுப்பது, சாத்திர சம்பிரதாய சடங்கை நடத்துவது, பலபொருள் வணிகம்னா மளிகை கடை, திருக்கோயில் தொண்டு போன்றவற்றினால் வாழ்வில் வளமாக முன்னேற்றி அடைவார். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். அவ்வப்போது பிரச்சனை வந்தாலும் பொருளாதார துறையில் முன்னேற்றமே நடக்கின்றன. அதே சமயம் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் இன்று அமைகின்றது. ஆடல், பாடல், சினிமா, கிரிக்கெட்டு, டிவி என்று மனம் அவற்றில் ஈடுபடுகிறது. பொழுதை இன்பமாக கழிக்கிறீர்கள். நாளைய பற்றி நினச்சா தானே அதில் டென்ஷனு, கவலை வரப்போகுது. ஸோ இன்றைய பொழுதை இன்பமாக கழிக்கின்றீர்கள். ஆமாம், கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. மனதில் சற்று ஒரு குழப்பமான சூழ்நிலை, சுற்றத்தினர்களால் பிரச்சனை, வீண் அலைச்சல் ஆகியவை உண்டாகக்கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பெண் வாரிசு உருவாகப் போகிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகின்றது. அடுத்து மிதுன ராசி. மனை, பயிர், நிலம் போன்றவற்றை வாங்கவும் சரி, விற்பதாக இருந்தாலும் சரி, அதனால் நல்ல பலன்களே கிடைக்கப் போகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகைகள் புலப்படுகின்றது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகின்றது. பொருள் வரத்து நன்றாகவே இருக்கிறது. அதாவது பொருளாதார துறையில் நல்ல முன்னேற்றமே. அடுத்து கடகராசி. பணவரவு பரவாயில்லை, தேவையான அளவு கிடைக்கின்றது. ஆடை, அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் போன்றவை சேருகின்றன. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பெற்றோருக்கு சிறு பிரயாணம் உண்டாகும். அடுத்து சிம்மராசி. இன்றைய நாள் இனிய நாளாக விளங்கும். வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. அதே சமயம் பண விரயமும் ஏற்படுகிறது. இன்று ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் பக்கம் செல்லாமல் இருப்பது நல்லது. அடுத்து கன்னிராசி. பிரயாணங்களினால் நல்ல பலன்கள் உண்டாகின்றன. நண்பர்கள், சகோதரர்கள் உதவியாக இருக்கின்றார்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வருகின்றது.
ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல பலன் உண்டாகின்றது. அன்னையின் உடல்நலம் பரவாயில்லை, அபிவிருத்தியாக ஆரோக்கியம், நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்றது. அடுத்து துளாராசி. பண இழப்பு, பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்லவும். ஆனால் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. நண்பர்கள் உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. வழக்குகள் முடிவு திருப்திகரமாக இருக்காது. உத்தியோகத்தில் சிறிய பிரச்சனைகள் வந்து விலகும். அடுத்து விருச்சிகம். பணவரவு ஓகே, பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களால் உதவி கிடைக்கின்றது. பெரியோர் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறது. தகப்பனார் மூலம் சொத்து அல்லது பணம் வந்து சேர்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலமும் நற்பலனே நடைபெறுகின்றது. அடுத்து தனுசு ராசி. இன்றைய பொழுது மகிழ்ச்சியாக கழிகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் மூலம் ஓரளவு நல்ல லாபம் வருகின்றது. நண்பர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. உறவினர்களுடனான உறவு நன்றாகவே செல்கின்றது. அடுத்து மகர ராசி. விரோதிகளினால் தீமை ஏற்படுகிறது. பொருள் இழப்பு நேரிடக்கூடும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். எச்சரிக்கையுடன் நடக்காவிட்டால் கெட்ட பெயர், கௌரவ குறைவு ஆகியவை ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு பெரிய ஆர்டர்கள் வந்து சேர்கின்றது. சகோதரர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். காதலர்களுக்கு அந்த காதல் திருமணத்தில் முடியப் போகின்றது. அடுத்து கும்பராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகள் இதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதை கூட தவிர்த்து விடுங்கள். வெளியூர் பிரயாணம், ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங், சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். வேலைக்காரர்களால் டென்ஷன் அதிகரிக்கிறது. நோய்கள் தொல்லை கொடுக்கின்றது. அடுத்து மீனராசி. பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் உண்டாகிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நல் மதிப்பையும் பெறலாம். வாலிபர்களுக்கு காதல் ஆரம்பிக்கிறது. மனம் குதூகலமாய் இருக்கிறது. மனைவி மக்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றனர். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.